இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த கால வேளையிலே உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். தினமொரு லோகோஸ் வார்த்தை இன்றைக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாராக. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களை சொல்லி ஜெபிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல, லூக்கா 19 அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19:9 வசனம் போட்டிருக்குது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, இவனும் ஆபிரகாமின் குமாரன் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு மனுஷனை சொன்னார். அது எந்த மனுஷன் ஏன் சொன்னார் என்பதை குறித்து நம்ம பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் சகேயு. அவன் ரொம்ப குள்ளனா இருந்தபடினால இயேசு பார்க்கணும்னு நினைச்சா முடியல. பயங்கரமான கூட்டம் பார்க்க முடியாதனால இயேசு வர்ற வழியில ஒரு மரம் இருந்துச்சு, காட்டு அத்திமரம் மேல ஏறி உட்கார்ந்துட்டான். இயேசு கிட்ட வந்த பொழுது அவரை பார்த்துடலாம் நினைச்சான். இவன் அவரை பார்க்க, அவரு இவனை பார்த்து கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாருன்னா, சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கன்னு கூப்பிட்டோன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அதான் சரித்திரம் தான். அப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போன பிறகு நடந்த காரியங்கள், இயேசு எதுவுமே பேசல, கூட தான் இருந்தார். இருக்கும் பொழுதே அவன் ஒரு காரியத்தை சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, நான் யார்கிட்டயா ஏமாத்தி இருந்தா அவன்கிட்ட ரெட்டத்தனியா கொடுக்க போறேன், ரெட்டத்தனியா நான் கொடுப்பேன். அவனுக்கு பாருங்க என்ன செய்யறேன்னு சொல்றான் பாருங்க. என்ன செய்யறேன்னா, ஆஸ்திகளில் பாதி ஏழை கொடுக்கிறேன், அநியாயமா வாங்கினா நாளத்தனையாய் கொடுக்கிறேன் என்று சொன்னான். நாளத்தனையாய் பாருங்க, ஒரு பெரிய மாற்றம். இயேசு வீட்டுக்குள்ள வந்தோட மாற்றம் வந்ததுனால இயேசு சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஒரு வீடு ரட்சிப்பு எப்போ வரும்? இயேசு வீட்டுக்குள்ள வந்தா வரும். நம்ம வாழ்க்கையில மாற்றம் வந்தா வரும். ஸோ இந்த நாட்கள் அதைத்தான் நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இந்த வீடு ரட்சிப்பு, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் மாற காரணம் என்ன தெரியுமா? ஒரு மாற்றம். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றான். அநேகண்டா பழைய வாழ்க்கையிலே இருப்பாங்க, மாற்றம் இல்லை. இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆசையை பாதியை கொடுப்பானா, ஒரு ஆள்கிட்ட ₹1 வாங்கினா ₹4 கொடுப்பானா திரும்ப. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எப்படி வந்ததுன்னா, இயேசு வீட்டுக்குள்ள வந்ததுனால. இப்ப இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரணும். வந்தால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, இழந்து போனதே தேடும். இவர் வீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாரும் திட்டிட்டு இருக்கிறாங்க. போயும் ஒரு டாக்ஸி கலெக்டர், ஒரு ஆயக்காரன் என்றால் மோசமானவன், நீதி நேர்மை இல்லாதவன், அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டாருன்னு சொல்லி எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கும் போது சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இழந்து போய் தேட ஒரு ரட்சிக்கும் வந்தார். ஒண்ணுக்கு இல்லாம போனவங்களை அவங்களை தேடி போயிட்டு, பாவப்பட்டவங்களை பாவியில ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தை சொல்ல போல அவங்க வீட்டுக்கு போனது. அந்த வீட்டுக்கு போனனாலதான் அவன் இயேசுவின் பிள்ளையாய் மாறினான், நியாயத்தின் பிள்ளையாய் மாறினான், ஒரு ரட்சிப்பின் பிள்ளையாய் மாறினான், ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறினான். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கும் நம்ம ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறணும்னா, இயேசுவின் வசனத்தை கேட்கும்போது குமாரனாய் ஆவிக்குரிய வழியில நம்ம இந்த கால வேளையில கர்த்தர் பார்த்து சொல்ற காரியங்கள் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குதா அப்படின்னா உங்க மாற்றம் வந்திருக்கும். உங்க பேச்சு, நடக்கை, செய்கையில மாற்றம் வந்து, அப்படி மாற்றம் வந்திருக்குமானால் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக எண்ணப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். இயேசு வந்த வீட்டுல விடுதலை, இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு, இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல ஆனந்தம், இயேசு வந்த வீட்டுல தேவையில்லாதெல்லாம் ஓடி போயிடுச்சு. சோதரன் பாருங்க, ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிற ஆண்டவரை ஆச்சரியப்பட்டார். ஏன் தெரியுமா? இந்த சகேயுடைய ரட்சிப்பை குறித்து. இவன் ரட்சிக்கப்பட்டான், ஆபிரகாமின் குமாரனாய் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது என்று சொன்னார். இன்றைக்கும் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்குதா? சர்ச்சைக்கு பல வருஷமா போறோம்னு சொல்றீங்க, ஆனா ரட்சிப்பு வந்துச்சா? மனமாற்றம் வந்துச்சா? யார்கிட்டயா ஏமாத்துன திரும்ப கொடுத்துருக்கீங்களா? யார்கிட்டயா சண்டை போட்டது போய் மன்னிப்பு கேட்டீங்களா? சரி, யோசனை பண்ணிக்கலாம். உண்மையான ரட்சிப்பு வருமானா, யார்கிட்ட சண்டை போட்டோமோ, யாருக்கு விரோதமா பேசினோமோ, யாருக்கு விரோதமா நடந்தமோ, யாரை ஏமாற்றி அவங்கள திரும்ப கொடுக்க போடும், திரும்ப மன்னிப்பு கேட்பாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆபிரகாமின் பிள்ளையாய் மாறிட்டாங்க.
அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் அன்றைக்கு சகை வீட்டில் போனால் சகைக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. இயேசு பார்க்கணும்னு தான் நினைச்சான், ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு யோசிக்கல. இன்னைக்கு இயேசு நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலே உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறி ஒரு நன்மையான வாழ்க்கையாக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, ஒரு விடுதலையின் வாழ்க்கையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாமின் பிள்ளையாக நீங்க மாறுது. இந்த ஆண்டு மட்டும் நோக்கி பாருங்க. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நீங்கள் கர்த்தரை பார்க்க நினைத்தால் அவர் வருவார், உங்களை மாற்றுவார். இந்த சகையை மாற்றினவர் இன்றைக்கு உங்களையும் மாற்ற வந்திருக்கார். ரட்சிப்பு வருமா இந்த வீட்டுக்கு? இன்றைக்கு இந்த வீட்டு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னவர் உங்க வீட்டுக்கும் அப்படி சொல்ல வந்திருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கலாமா? ஆசீர்வாதம் இன்னைக்கு வேணும், எங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா? அநேகர் பல வருஷமா சபைக்கு போறாங்க, ஆனாலும் மாற்றம் இல்லை. பேச்சில மாற்றம் இல்லை, நடவடிக்கையில மாற்றம் இல்லை, திருட்டு புத்தி மாறவில்லை. அதனாலே ரட்சிப்பு வந்தது ஆபிரகாம் பிள்ளை என்று சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த காலையிலே ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதம் தான் ஆசீர்வதித்து தரும். அப்படி அருமையானவர்களே, அவர் இழந்து போனதை தேட வந்திருக்கார். நீங்க இழந்து போயிருக்கலாம் பாருங்க. அவர் இழந்து போன ஒரு நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை. நோயாளியை குணப்படுத்தும்படி வைத்தியம் வந்தார். ஒரு 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 கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவிக்காரர் தேவை. அப்படி ஆண்டவர் நம்மை உதவி செய்ய வந்திருக்கிறார். இந்த காலங்களில் ஒப்புக் கொடுப்பீங்களா? உங்க குடும்பங்களையும் உங்களையும் பார்த்து இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை இந்த நாளில் கொடுப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலே தங்கியிருப்பதாக. கர்த்தர் தாமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தவங்க ஆசிரியப்பாராக. ஆமாம்.